வழிபாடு முறைகளில் நம்ம இன்னைக்கு மக்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களும் வழிபடுறாங்க. என்ன சொல்லி வழிபடுன்ற முதல் வார்த்தையே தெரியல. அது எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சந்தித்த ஒரு நபரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் வந்து சபரிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ நான் அவர் என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் கேட்டேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு சாமி, நீங்கள் 10 வருடமாக சபரிமலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, வாழ்க்கையில் நான் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் கஷ்ட நஷ்டமாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். சரி, என்ன நீங்கள் ஐயப்பன்கிட்ட அவர் இறை ஆலயத்தில் ஐயப்பனை போய் நீங்கள் பார்க்கும்போது என்ன வேண்டுவீங்கன்னு கேட்டால், கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் இருக்கணும் நான் வேண்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கஷ்டம் நஷ்டம் 2 வார்த்தையும் நெகட்டிவாகவே நீங்கள் பயன்படுத்தும் போது அது பலிதமாகி கஷ்டத்தை வீட்லேயும் நஷ்டத்தை தொழிலையும் நீங்கள் தான் ஏற்படுத்திக்கிட்டீங்க. அப்போ இறை ஆலயத்தில் போகும்போது முதல்ல நம்ம கேட்க வேண்டிய விஷயமே மன சந்தோஷம் தான். இங்கே யாருமே முதல்ல சந்தோஷத்தையே கேட்கறது இல்லை. நம்ம கடவுள்கிட்ட போய் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவாகும்.